Hello students, welcome to our channel High Focus Academy. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துருந்தோம் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்டுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சில சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இப்போ ஒரு சில நம்பர்ஸ் வந்து சொல்கிறோம் அப்படின்னா, இதோட ஸ்கொயர் நம்பர் வந்து ஆடாக இருக்குமா ஈவனாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் ஈஸியாக பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் அதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நம்பர் வந்து ஆட் நம்பரில் எண்ட் ஆச்சு அப்படின்னா அதோட ஸ்கொயர் வந்து ஆடாக தான் இருக்கும். ஈவனில் முடிஞ்சுது அப்படின்னா அதே மாதிரி ஈவனாக தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 4 சம்ஸ் இருக்குது உங்களுக்கு. 431, 2826, 7779 அண்ட் 82004. ஸோ இதில் வந்து யாரோட ஸ்கொயர் நம்பர் வந்து உங்களுக்கு ஆடாக இருக்கும், எது ஈவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஆடில் முடியுது. ஸோ அப்போ இவங்களோட ஸ்கொயர் நம்பர் வந்து உங்களுக்கு ஆடாக தான் இருக்கும். இதே செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 6 அண்ட் 4ல் முடியுது. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க ஒரு தடவை அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து கவனிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 அண்ட் 4ல் கம்ப்ளீட் ஆகிறதுனால இது ஈவன் நம்பர். அப்போ இதோட ஸ்கொயர் வந்து கண்டிப்பாக ஈவனாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே ஆட் நம்பரில் முடியிறது நம்பரோட ஸ்கொயர் வந்து ஆடாக தான் இருக்கும். ஈவன் நம்பரில் முடியிறதோடது ஈவனாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு சில நம்பர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த நம்பரோட ஸ்கொயர் நம்பருக்கு எண்டிங் டிஜிட், அதாவது அந்த யூனிட் பிளேஸில் இருக்கிறதோட ஸ்கொயர்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதை ஈஸியாக நம்மளால் கிராக் பண்ணி சொல்லிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 81 இருக்குது அப்படின்னா, இதில் யூனிட் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ நமக்கு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் 1ஓட ஸ்கொயர், அதாவது 1 இன்ட்டு 1 அப்படின்னா 1 தான் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு 81ஓட ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 1 தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது, அதோட யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டோம். இதே 272 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதோட யூனிட் பிளேஸில் 2 இருக்குது. ஸோ அப்போ 2ஓட ஸ்கொயர் அப்படின்னா 2 இன்ட்டு 2ன்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அப்போ அது வந்து 4. ஸோ அதனால் 272ஓட யூனிட் டிஜிட் வந்து அதோட ஸ்கொயர் டிஜிட்டோட யூனிட் பிளேஸ் வந்து 4ல் தான் வந்து உங்களுக்கு முடியும். ஸோ இதே மாதிரி இப்போ 799 இருக்குது அப்படின்னா இதோட யூனிட் பிளேஸ் வந்து 9. ஸோ 9 இன்ட்டு 9ன்னு சொல்லி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 81 அப்படின்னு வரும். ஸோ 81 வருது அப்படின்னா அப்போ 799ஓட யூனிட் டிஜிட், அதாவது அதோட ஸ்கொயர் நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 1ல் தான் வந்து முடியும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்தது வரப்போகிற நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3853 இருக்குது. இதில் ஃபைனல் டிஜிட் என்ன இருக்குது? 3. ஸோ 3 இன்ட்டு 3 இதோட ஸ்கொயர் என்ன? 9. ஸோ அப்போ 3853ஓட ஸ்கொயர் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 9ல் தான் வந்து எண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி அடுத்தது 1 2 3 4 இருக்குது. இதில் யூனிட் டிஜிட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு 4 இருக்குது. 4 ஸ்கொயர், அதாவது 4 இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா 16 வரும். ஸோ அப்போ 1 2 3 4ஓட ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட யூனிட் டிஜிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 6ல் தான் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதே மாதிரி 26387 இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் நீங்கள் ஃபைனலாக இருக்கிற அந்த யூனிட் டிஜிட்டை வந்து ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதோ அந்த ஸ்கொயர் நம்பர் எதில் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ ஸோ அதே நம்பரில் தான் உங்களுக்கு அந்த பெரிய நம்பரோட ஸ்கொயர் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதுலேயே தான் எண்ட் ஆகும். ஸோ 7 வந்து அதோட ஸ்கொயர் 49 அப்படின்னா 9ல் முடியுது. ஸோ அப்போ 26387ஓட ஸ்கொயர் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதோட யூனிட் டிஜிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 9ல் தான் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதே மாதிரி 52698 இருக்குது. இதோட யூனிட் பிளேஸ் நம்பர் வந்து 8. ஸோ 8ஓட ஸ்கொயர் வந்து 64. அப்போ 52698ஓட ஸ்கொயர் நம்பரோட எண்டிங் டிஜிட், யூனிட் பிளேஸ் டிஜிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 4ல் தான் வந்து முடியும். ஸோ இதே மாதிரி அடுத்த நம்பர் பாருங்கள், 99880 இருக்குது. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு 0ல் இருக்குது. ஸோ அப்போ 0னா 0 இன்ட்டு 0ன்னு நீங்கள் பண்ணினீங்கன்னா 0 தான் வரப்போகுது. ஸோ அப்போ 99880 இதோட ஸ்கொயர் நீங்கள் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக இதோட ஸ்கொயர் நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து 0ல் தான் இருக்கும்.
ஸோ அதே மாதிரி இன்னொரு நம்பர் பாருங்கள், 12796. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்சிஆர்டியோட 6th ஸ்டாண்டர்ட் 8th அண்ட் தென் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்து இந்த சம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரஃபாக அப்படியே இங்கே உங்களுக்கு கால்குலேஷன்ஸாக வந்து சொல்லிட்டு வரோம். ஸோ இதில் வந்து 12796 இருக்குது. இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு 6ன்னு இருக்குது. ஸோ அப்போ 6ஓட ஸ்கொயர் வந்து 6 இன்ட்டு 6 வந்து 36. ஆப்வியஸ்லி 12796 இதோட ஸ்கொயர் நம்பர் கண்டிப்பாக 6ல் தான் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதே மாதிரி 5555 இருக்குது. ஸோ இதோட யூனிட் பிளேஸ் வந்து 5. ஸோ 5ஓட ஸ்கொயர் வந்து 5 இன்ட்டு 5 25னா உங்களுக்கு 5555ஓட ஸ்கொயர் நம்பரோட யூனிட் டிஜிட்டும் கண்டிப்பாக 5ல் தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. 10ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னா 10, 20, 30, 40, 100, 200 இவங்க எல்லாருமே வந்து 10ஓட மல்டிபிள்ஸாக வருவாங்க. ஸோ அவங்களோட ஸ்கொயர்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கிறது புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நான் 10 ஸ்கொயர் வந்து 100, 20 ஸ்கொயர் வந்து 400 அண்ட் தென் நீங்கள் அப்படியே கூட உங்கள் நோட்டில் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிலேட்டிவிட்டி என்ன நான் சொல்ல வரேன்னு புரியும். 80 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 6400ன்னு இருக்குது. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் கொஸ்டினில் நான் கொடுத்துருக்கிறதுல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரே ஒரு 0 தான் இருக்குது. பட் ஆனால் ரைட் சைடில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே 2 0 இருக்குது. ஸோ அதே மாதிரி 1, 2, 8 இந்த நம்பர்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இவங்களோட ஸ்கொயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்கொயர் அந்த நம்பர்ஸோட ஸ்கொயர், அதாவது 1ஓட ஸ்கொயர் வந்து 1, 2ஓட ஸ்கொயர் 4, 8ஓட ஸ்கொயர் 64. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதே இப்போ 100 ஸ்கொயர் அப்படின்னா 4 zeros இருக்குது. 200 ஸ்கொயர்னால் அதே மாதிரி 700 ஸ்கொயர், 900 ஸ்கொயர். ஸோ எல்லாமே ஜீரோஸ் வந்து அப்படியே டபுள் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து அதோட அப்படியே ஸ்கொயர் நம்பர்ஸ் உங்களுக்கு ரைட் சைடில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஸ்கொயர் நம்பர்ஸ் 10ஓட மல்டிபிள்ஸாக இருக்கிற ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே 0ல் தான் வந்து முடிவாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாருமே ஈவன் நம்பராக தான் வந்து உங்களுக்கு இருப்பாங்க அந்த டிஜிட்ஸ் எல்லாமே. ஏன்னா ஆப்வியஸ்லி 0ல் முடிஞ்சது அப்படின்னா எல்லாமே டிவிசிபிள் பை உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸில் வர்றதுனால 10ஓட மல்டிபிள்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஈவனாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் 1000 ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துருக்கு, அதே மாதிரி 2000 ஸ்கொயரோட வேல்யூவும் கொடுத்துருக்கு. ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பர்ஸ் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லை அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1057 இருக்குது. இதோட யூனிட் பிளேஸ் பாருங்கள் 7ன்னு இருக்குது. ஸோ 7 வந்து நம்மளோட லிஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி 0, 1, 4, 5, 6, 9 இதில் யாராவது இருக்காங்களா? இல்லை. ஸோ அப்போ 1057 கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. ஸோ இதே மாதிரி 2, 3, 4, 5, 3 இந்த நம்பர் எடுத்து பாருங்கள், யூனிட் பிளேஸ் வந்து 3 இருக்குது. இதுவும் அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள் 0, 1, 4, 5, 6, 9 இதில் இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பரும் வந்து நமக்கு ஸ்கொயராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் மல்டிபிள்ஸ் ஆஃப் அந்த நம்பரே வந்து 2 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு வர ஆன்சர் 49 × 49, 39 × 39 அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதில் 7928 இருக்குது. இதில் எண்டிங் டிஜிட் வந்து 8ல் இருக்குது. உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் செக் பண்ணினீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்காது. ஸோ அப்போ இதுவும் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லை. இந்த நம்பர் பாருங்கள் 222 இருக்குது. ஸோ எண்டிங் டிஜிட் வந்து உங்களுக்கு 2ல் இருக்குது. ஸோ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0, 1, 4, 5, 6, 9 அதில் இல்லை. அப்படிங்கும்போது 222 வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லை. ஸோ இதே மாதிரி 64000 இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு எண்டிங் டிஜிட் 0ல் இருக்குது. 0ல் இருக்குது அப்படிங்கும்போது இதில் 3 0 இருக்குது. அப்போ வந்து இது ஆடில் இருக்குது. ஜீரோஸ் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து உங்களுக்கு ஆடில் இருக்குது அப்படின்னா அப்போ அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. ஈவனில் இருந்ததுனா தான் நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி 89722 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எண்டிங் டிஜிட் வந்து உங்களுக்கு 2ல் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்போ இதுவும் வந்து நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்.
ஸோ அடுத்த சம் பாருங்கள், 222 ஸோ இதுலேயும் வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது. ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தால் தான் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஜீரோஸுங்கிறது அந்த கொஸ்டினில் கண்டினியூஸாக இருக்கணுமே தவிர இடையில இருக்கிறத கன்சிடர் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டில் இப்போ 3 ஜீரோஸ், 5 ஜீரோஸ், 7 ஜீரோஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ அது வந்து நமக்கு ஆட் நம்பரில் இருக்குது, ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அது வந்து நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதே வந்து 50, 50, 50, 50. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோஸ் வந்து இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்பிட்வீனில் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் 3 ஜீரோஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. ஃபைனலாக இருக்கிற ஒரு ஜீரோவை தான் எடுத்துக்கணும். ஃபைனலாக ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, விச் இஸ் 1 இஸ் ஆல்சோ an ஆட் நம்பர் அப்படிங்கிறதுனால 50, 50, 50 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதுவும் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ அடுத்தது ஒரு ட்ரிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது, 35 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் பெருசாக இதை வந்து 35 × 35 அப்படி மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணாம். நம்ம சேனல்லேயே ப்ரீவியஸாக இதுக்கான வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 5ல் முடிகிற எந்த ஒரு நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற அந்த 5ஐ செப்பரேட்டாக அப்படியே எடுத்துக்கோங்க, அதை தனியாக வச்சுருங்க. அதோட ஸ்கொயர் என்ன, 5 இருக்குது அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் 5, அதாவது 5 ஸ்கொயர் வந்து 25. நமக்கு அது ஈஸியாக தெரியும், அதை தனியாக வச்சுக்கோங்க. ஸோ முன்னாடி இருக்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 3. ஸோ 3யோட அடுத்த நம்பர் என்ன, அதாவது 1 2 3 4 நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3யோட அடுத்த நம்பர், அதாவது கான்சிக்யூட்டிவ் நம்பர் என்ன அப்படின்னா 4. ஸோ அந்த 4ஐ எடுத்துகிட்டு வந்து இந்த 3யோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா 12 வரும். ஸோ இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஆல்ரெடி 5ஐ வந்து ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 25ஐ எடுத்துகிட்டு வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ 35யோட ஸ்கொயர் வந்து 1225. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 5ல் முடிகிற நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ட்ரிக் அப்ளை பண்ண முடியும். ஃபர்தராக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க.